சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க வசந்தியும் தமிழ்செல்வியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ், வா ஒரு 8 போய் ஆஸ்பத்திரியில என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ்செல்வியை கூப்பிடவும், எதுக்குமா இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி சொல்லவும், அடியே என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? மருத்துவச்சி அம்மா வந்து உன் கையை பிடிச்சி பார்த்து நீ மாசமா இருக்கேன்னு சொல்லிச்சுதான். இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஒரு செக்கப் பண்ணணும்ல, அவங்க உன்னைய செக் பண்ணி பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுப்பாங்கல்ல, ஸ்கேன் வேற எடுத்து பார்க்கணும். நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், அதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி பார்த்துக்கலாம், நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் தமிழ்செல்வியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்செல்விக்கு பார்த்தா மோகனா கிட்ட இருந்து ஃபோன் வருது. மோகனா ஃபோனை பார்த்ததும், சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி பேசவும், என்ன தமிழ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருடி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், அத்தை தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், வசந்தி ஃபோனை வாங்கி, இங்க பாருங்கம்மா, நான் அவளை டாக்டர்கிட்ட போய் செக் பண்றதுக்காண்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரி நீங்க தமிழ்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், மோகனா தமிழ்கிட்ட சொல்றாங்க. என்ன தமிழ், டாக்டர்கிட்ட போய் நீ இதுவரை செக் பண்ணவே இல்லையா? போய் ஒரு தடவை செக் பண்ணிக்க தமிழ். என்னதான் மருத்துவச்சி அம்மா சொல்லி இருந்தாலும் நீ போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணு தமிழ். எந்த ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லு, நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், சரிங்க அத்தை, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நீங்களும் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க. இங்கே வசந்தி வந்துட்டு, அப்பாடா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு உப்பவாது சம்மதிச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் தமிழும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு மோகனாவும் அப்பத்தாவும் ஏற்கனவே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்பத்தாவை பார்த்ததும் தமிழ்செல்வி வேகமாக போய், அம்மாச்சி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி கையெடுத்து கும்பிட்டு அழுகவும், விடுடி பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடுவோம், நம்ம வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஆண்டவன் ஏன் இப்படி நம்மளை சோதிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல, என் பிள்ளை ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்து சங்கடப்பட்டான், அடுத்து நீ என்னென்னமோ சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்ட, இப்போ என்னடானா விவகாரத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்து யாருமே கோர்ட்டு வாசப்படி ஏறினது கிடையாது, ஆனால் இப்போ அப்படி ஒரு பேச்சுவார்த்தை வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல, சரி வா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா தமிழை டாக்டரும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, எத்தனை நாள்மா தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், தமிழும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கவும், அடுத்து தமிழ் வெளியே வராங்க. டாக்டர்கிட்ட மோகனா அப்பத்தா வசந்தி 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன டாக்டர், குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அப்பத்தாவும் கேட்கவும், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், என்ன டாக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. உங்கள் மருமக வயிற்றுல ஒரு கரு இல்லை 2 கரு உருவாகி இருக்கு, நீங்கள் ரெட்டை குழந்தைக்கு பாட்டியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இங்கே மோகனாவுக்கும் அப்பத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. உண்மையாவா டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமாம்மா, தமிழ்செல்வி வயிற்றுல 2 குழந்தைக்கான கரு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. குழந்தை இல்லை, நீ மாசமா இல்லைன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனால் இப்போ பாரு உன் வயிற்றுல ரெட்டை புள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கவும், தமிழுக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி தமிழ், இனிமே நீ நல்லா கவனமாக இருக்கணும், எந்த வேலையும் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே டாக்டர் வந்துட்டு, நேரத்துக்கு நான் கொடுக்குற மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க, அதே மாதிரி பெருசாலாம் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் அப்போ தான் பார்த்தா மோகனா சொல்கிறாங்க, என்ன தமிழ் டாக்டர் நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க,
அப்புறம் நீ எப்படி காலேஜுக்கு போய் படிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், அத்தை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அது நம்ம வீட்டு குழந்தை, ரொம்ப தைரியமாகவே இருக்கும், நல்லபடியாகவும் பிறக்கும். இதுக்காக நான் காலேஜுக்கு போகாமலாம் இருக்க மாட்டேன். காலேஜுக்கு போய்கிட்டே நான் என் குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழ், உன்னுடைய விருப்பம், நீ முடிவெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், இங்கே பாருடி தமிழ், நீ விவரமானவ தான், சூதனமாக இருப்பத்தான், இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கணும்டி. ரெட்டை உசுறு கிடையாது, ஒன்றைய சேர்த்து மொத்தம் 3 உசுறு, புரியுதா? பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்ன பிறகு அப்பத்தாவும் மோகனாவும் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் மோகனாவை பார்த்தா ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு அப்பத்தாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கவும் இதை சேது பார்த்துறாரு. என்ன அப்பத்தா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன சின்னம்மா இன்னைக்கு எதுவும் விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாடா எங்களுக்கு ரொம்ப விசேஷம், ஒரு நல்ல செய்தி எங்கள் காதுக்கு வந்திருக்கு, அதுதான் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அப்பத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லடா, இந்த வீட்டில இருந்து வெளியே போனாலே உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி, அவ வயிற்றுல ஒத்த உசுறு இல்லடா, ரெட்டை பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.